வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். ரணிலின் உடல்நிலை குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் விளக்கம். குருக்கள்மடம் கொலை சம்பவம், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. சட்டத்தை வளைத்த யூடியூபருக்கு எதிராக திரும்பிய சட்டம். பிள்ளையானின் சகாவான முக்கிய புள்ளி கைது. எச்சரிக்கை விடுத்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். தமிழ் அரசியல் கட்சிகளின் முக்கிய அறிவிப்பு. புதையலுக்கு ஆசைப்பட்ட போலீஸ் மாதிபருக்கு விளக்கமறியல். முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு விளக்கமறியல். 10 மில்லியன் ரூபாய் பிணையில் டயனா கமுகே. தொடரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு. வித்யா படுகொலை வழக்கில் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டை ஏற்ற நீதிமன்றம். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் முன்னாள் ஜனாதிபதியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், அவர் தற்போது திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார். வைத்திய அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தயாராகுவாரா என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என்றும் தேசிய வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ குழு தற்போது அங்குள்ள கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடி வருகின்றது. அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் மருத்துவ காரணம் என்ன, நிலை என்ன என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதற்கு பின்னர்தான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். மேலும் எங்கள் நிபுணர்கள் குழு அவரை நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்க பரிந்துரைத்துள்ளது. காலையிலும் மாலையிலும் ஐசியு நிபுணர்களால் கண்காணிக்கப்படுவதால் நிலைமை மிக விரைவாக மாறக்கூடும். அவர் பொருத்தமான நிலையில் இருக்கிறாரா என்பதை தற்போது கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். உத்தியோகபூர்வ விஜயம் என கூறி தனிப்பட்ட விஜயத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு நாளை மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரையை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளினால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சார்பில் AMM ரவுஃப் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் நீதிபதி JPA ரஞ்சித் குமார் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இதன்போது நீதிமன்றம் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் சம்பவ இடமான குருக்கள் மடம் கடற்கரை வீதியை சந்தேகிக்கப்படும் இடமாக அடையாளம் காட்டி போலீசாருக்கு பாதுகாப்பு வலயம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு இன்று காலை 9:30 மணிக்கு மீள விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என கருத்து வெளியிட்ட யூடியூபர் சுதந்த திலகஸ்ரீ தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த யூடியூபர் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்க வரும்போது கைது செய்யப்படுவார் என குறித்த யூடியூபர் அவருடைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை விசாரணை அதிகாரிகள் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விடயம் தொடர்பான விசாரணையை புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சமூக ஆர்வலரும் யூடியூபருமான சுதந்த திலகஸ்ரீக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் முறைப்பாடு அளித்ததைத் தொடர்ந்து திலகஸ்ரீக்கு முன்னர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அவரது பாதுகாப்பிற்கு நம்பகமான அச்சுறுத்தல் இல்லை எனவும் உளவுத்துறை அறிக்கைகள் முடிவு செய்ததைத் தொடர்ந்து
பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையை அடுத்து இந்த விடயம் பல்வேறு தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் ஒரு யூடியூப் சேனல் கைது செய்யப்படவிருக்கும் நபரின் பெயர், கைது செய்யப்படும் திகதி மற்றும் அவர் சிறையில் கழிக்கப் போகும் நாட்களின் எண்ணிக்கையை கூட முன்கூட்டியே வெளியிடுவது. இந்த நிலையில் ஒரு யூடியூப் சேனல் கைது செய்யப்படவிருக்கும் நபரின் பெயர், கைது செய்யப்படும் திகதி மற்றும் அவர் சிறையில் கழிக்கப் போகும் நாட்களின் எண்ணிக்கையை கூட முன்கூட்டியே வெளியிடுவதானது நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளவர்களை அவமதிக்கும் விதமாக அமைந்து காணப்படுகின்றது. சர்வதிகாரம் ஆட்சி செய்யும் நாட்டில் மட்டுமே இதுபோன்ற விடயம் நடக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருந்தார். மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தினை 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தை காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பில் உள்ள காரியாலயத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் கிரான் பகுதியில் இயங்கி வந்த TMBPயின் முகாமின் பொறுப்பாளராக இருந்து வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு குற்ற விசாரணை பிரிவினரால் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிள்ளையான் கைதை தொடர்ந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பாளருமாக இருந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டார். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமாரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 6ஆம் தேதி திருக்கோவிலில் வைத்து அவரது சகாவான சசிதரன் தவசீலன் மட்டக்கிளப்பு சந்தி வழியில் வைத்து கைது செய்யப்பட்டார். தொடர்ந்தும் இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான தம்பிலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த செந்தூரன் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தனியார் போக்குவரத்து பேருந்து வண்டியை செலுத்திச் சென்ற நிலையில் கல்முனையில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி இனிய பாரதியின் மற்றொரு சகாவான தொப்பி மனாஃப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். அத்தோடு பிள்ளையான் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கொலைகளில் முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்திய பிள்ளையானின் சகாவான காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஷஹீத் என்பவரை கடந்த 13ஆம் தேதி காத்தான்குடியில் வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில் கொழும்பில் இனிய பாரதி நடாத்தி வந்ததாக கூறப்படும் வதை முகாம் பொறுப்பாக இருந்த கொழும்பு வாழைத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியாட்கள் மற்றும் யூடியூபர்களின் அண்மை கால சமூக ஊடக கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் நீதித்துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியையும் நீதி அமைப்பு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம் வெளிப்புற தலையீட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு மற்றும் கிழக்கில் பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் 29ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான புதைகுழிகள் வடக்கு மற்றும் கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது. தற்போது செம்மணி மனித புதைகுழில் அகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. அதில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் 90% ஆடைகளற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு சர்வதேச விசாரணைகள் கோரியும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகள் அனைத்தும்
ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது என தெரிவித்துள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் குறித்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதையல் தோண்டியமை தொடர்பில் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனுராதபுரம் ஸ்ராவஸ்திபுர திபிரிகடவல பகுதியில் உள்ள விகாரைக்கு அருகில் தனது மனைவி புதையல் தோண்டியமை தொடர்பாக கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். பிரதி போலீஸ் மா அதிபர் புதையல் தோண்டப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு சென்றமைக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமையும் தொலைபேசி ஆய்வுகள், பாதுகாப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரச காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்த மோசடி வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை செப்டம்பர் 7 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மகர நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனகமகே நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அவரை 10 மில்லியன் ரூபாய் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. டயனகமகே நேற்றைய தினம் தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம குற்றம் சாட்டப்பட்ட டயனகமகேவை 10 மில்லியன் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் டயனகமகே மீது தாக்கல் செய்யப்பட்ட 7 வழக்குகள் கடந்த தினம் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றும் தொடர்கின்றது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் 34வது நாளாகவும் இன்றைய தினம் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் தொடர்கின்றது. அதேபோல கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான பாதீடுகளை தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் பிரித்தி பத்மன், சூரசேன, அச்சல வெங்கலப்புலி மற்றும் சம்பத் அபயகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வில் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இந்த மேன்முறையீட்டின் மனுக்கள் பிரித்தி பத்மன், சூரசேன, அச்சல வெங்கலப்புலி மற்றும் சம்பத் அபயகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்ததுடன் வழக்கின் தமிழ் மொழி பெயர்ப்புகளை பெற 4.5 ஆண்டுகள் வரை சென்றதாக சுட்டிக்காட்டினார்.
எனவே மேன்முறையீட்டு விசாரணைக்கு குறுகிய காலத்துக்கு தியொன்று வழங்குமாறு பிரதிவாதி சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கூறினார். அதற்கமைய பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு தொடர்பான மனுவை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதியரசர்கள் அறிவித்துள்ளனர். 2015 மார்ச் 3ஆம் தேதி பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலனுகநாதன் வித்யா என்ற 18 வயது பாடசாலை மாணவி கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சுவிஸ்குமார் உள்ளிட்ட 7 பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே தங்களை இந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என கருதி விடுவிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சட்டத்தரணிகள் ஊடாக பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழின அழிப்புக்கான சர்வதேச நீதியை கோரும் மக்கள் கையெழுத்து போராட்டம் 3வது நாளாகவும் தொடர்கின்றது. சர்வதேச நீதி கோரும் போராட்டமானது நீதியின் மூலம் எனும் துணிப்பொருளுடன் பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் நேற்று முன்தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமகம் 8 மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர மத்தியில் ஸ்ரீ அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயம் முன்பாக கையெழுத்து சேகரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காரதீவில் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர் காந்தன் ஆகியோருடன் முன்னாள் தவிசாளர் ஜெயஸ்ரீல் ஆகியோர் இணைந்து இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.